ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம். வசுதேவருக்கு புதல்வராக பிறந்த வாசுதேவர் சிருஷ்டியின் ஆரம்பத்தில் தோன்றிய விவஸ்வானுக்கு இந்த உத்தமமான யோகத்தை எவ்வாறு உபதேசிக்க முடியும் என்று அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு துவாரபதி எம்பெருமான் பதிலளிக்கிறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச பகூனி மே வ்யதீதானி ஜன்மானி தவ சார்ஜுன தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத பரந்தப. ஸ்ரீ பகவான் உவாச்ச, ஸ்ரீ பகவான் சொன்னார், பரந்தப அர்ஜுன, எதிரிகளையெல்லாம் வாட்டும் வீரமுள்ள அர்ஜுனா, மே எனக்கும், தவச்ச உனக்கும், பகூனி ஜன்மானி பல பிறவிகள், வெதீதானி கழிந்துவிட்டன, தானி சர்வாணி அவை எல்லாவற்றையும், துவம் நீ ந வேத அறிய மாட்டாய், அகம் நான் வேத அறிவேன். பகூனி ஜன்மானி மே தவச்ச வெதீதானி. ஹே பார்த்த, பல பிறவிகள் எனக்கும் உனக்கும் கழிந்துவிட்டன, நீயும் நானும் இப்பொழுதுதான் பிறந்திருக்கிறோம் என்று எண்ணாதே. நாராயணனாக நாம் இருவரும் பத்ரிநாத்தில் பல காலம் தவம் செய்திருக்கிறோம். நான் ஒவ்வொரு யுகத்திலும் பல்வேறு உருவங்களில் அவதாரம் செய்திருக்கிறேன். நான் இந்த துவாபர யுகத்தில் மதுராபுரியில் சமீப காலத்திலே பிறந்திருந்தாலும் இதற்கு முன் பல்வேறு ரூபங்களில் தோன்றி பலவிதமாக எண்ணற்றவர்களுக்கு நான் உபதேசம் செய்திருக்கிறேன். எனவே இந்த உத்தமமான யோகத்தை நான் முன்பே சூரியனுக்கும் சொல்லியிருக்கிறேன் என்பதில் எள்ளளவும் ஐயம் கொள்ள தேவையில்லை என்று பார்த்தனிடம் பார்த்தசாரதி பகருகின்றார். தான்யகம் வேத சர்வாணி ந துவம் வேத. அவை அனைத்தையும் நான் அறிவேன், ஆனால் நீ அறிய மாட்டாய். ஏ அர்ஜுனா, நீ மாயைக்கு வசப்பட்டிருப்பதால் சிற்றறிவு உடையவனாக இருக்கிறாய். அதனால் உன்னுடைய முன்பிறவிகளை பற்றியெல்லாம் உன்னால் அறிய முடிவதில்லை. ஆனால் நானோ சர்வஜன், அனைத்தையும் அறிந்தவன், சகல வலிமை படைத்தவன். என்னுடைய ஆணையின்றி உலகில் எதுவுமே நடைபெறாது. இந்த உலகில் எது நடந்தாலும் எனக்கு தெரியாமல் இருக்காது. நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது அனைத்தையும் அறிந்தவன் நான். வேதாகம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யாணி ச பூதானி மாம் து வேதன கஷ்சன. முன்பே உயிர் வாழ்ந்து காலமாகிவிட்டனவும் இப்பொழுது இருக்கின்றனவும் இனி தோன்றப் போகின்றதுமான எல்லா உயிரினங்களையும் நான் அறிவேன். ஸ்ரத்தையும் பக்தியும் இல்லாத எந்த மனிதனும் என்னை அறிவதில்லை என்று 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்திலும் ஞானமூர்த்தி கூறியுள்ளார். ஸ்ரீ பகவான் உவாச்ச பகூனி மே வ்யதீதானி ஜன்மானி தவ சார்ஜுன தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத பரந்தப. மாயைக்கு வசப்பட்ட மனிதன் வினையில் கட்டுண்டு பல்வேறு பிறவிகளை எடுக்கிறான். நித்திய முக்தனாகிய நடனகோபாலன் எவ்வாறு அவதரிக்கிறார் என்பதை 6வது ஸ்லோகத்திலே பார்ப்போம். அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாம்யாத்ம மாயையா. அஜக சன்னபி பிறப்பற்றவனாக இருந்தாலும், அவ்வியாத்மா அழிவற்றவனாக இருந்தாலும், பூதானாம் எல்லா உயிரினங்களுக்கும், ஈஸ்வரகா சன்னபி ஈஸ்வரனாக இருந்தும் கூட, ஸ்வாம் பிரகிருத்திம் என்னுடைய பிரகிருத்தியை அதிஷ்டாய வசப்படுத்தி கொண்டு, ஆத்ம மாயையா என்னுடைய யோக மாயையினால் சம்பவாமி வெளிப்படுகிறேன். அஜகா அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரகா என்று கூறப்பட்டது. அஜக என்றால் ந ஜாயத்தே இத்தி அஜக பிறப்பற்றவன். ந ஜாயத்தே மிரியத்தேவா கதாச்சித். ஆத்மா
ஒருபொழுதும் பிறப்பதில்லை இறப்பதில்லை என்று 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்திலே சாற்றப்பட்டுள்ளது. பிறப்பும் இறப்பும் மற்ற பரமாத்மா சாதாரண மனிதனைப் போல பிறப்பு உடையவனாக தோன்றுகிறார். மனிதனுடைய உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. கர்மவசப்பட்டு தான் முற்பிறவியில் செய்த புண்ணிய பாபத்திற்கேற்ப மனிதன் பல்வேறு பிறவிகளை எடுக்கின்றான். ஆனால் பகவானுக்கோ எந்த கர்ம பந்தமும் இல்லை. நமே கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருஹா. என்னை கர்மங்கள் பற்றுவதில்லை, எனக்கு கர்ம பலனில் ஆசையும் இல்லை என்று இதே 4வது அத்தியாயத்தில் கோமளச்சரணன் கூறியுள்ளார். உயிர்களை காப்பதற்காக கருணையுடன் அகில நாயகன் அவதரிக்கிறார். அவருடைய திருமேனி அப்ராகிருத திவ்ய மங்கள ரூபம். கர்ம வினைக்கேற்றபடி பிறவி எடுக்கும் மனிதனுக்கு எப்பொழுது எந்த இடத்திலே எந்த பெற்றோருக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்றெல்லாம் தேர்ந்தெடுக்கும் உரிமை இல்லை. ஆனால் பகவானின் அவதாரமும் மறைவும் மிகவும் மாறுபட்டவை. அனைத்தும் அவருடைய விருப்பப்படி நடக்கிறது. அவர் விரும்பினால் தாம் விரும்பும் பொழுது விரும்பும் இடத்திலே விரும்பும் உருவத்தில் அவதாரம் செய்வார். அவ்வாறே மறையவும் செய்வார். நாடகங்களில் நடிக்கும் நடிகன் பல்வேறு நாடகங்களில் பல்வேறு பாத்திரங்களில் நடிக்கிறான். அவன் கதாபாத்திரமாகவே மாறினாலும் அது நடிப்பு என்பதை அவன் உணர்ந்திருக்கிறான். இந்த உலகமும் ஒரு பெரிய நாடக மேடை. இதில் பரமபுருஷன் பல்வேறு அவதாரங்களை எடுத்து பல்வேறு லீலைகளை செய்கிறார். ஒவ்வொரு அவதாரத்திலும் அவருடைய திருமேனியின் அழகை ஒளி வெள்ளத்தை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. முடிஜோதியாய் உனது முகஜோதி மலர்ந்ததுவோ, அடிஜோதி நீ நின்ற தாமரையை அலர்ந்ததுவோ என்று நம்மாழ்வார் ஜோதி சொரூபனை போற்றி பாடியுள்ளார். அது மட்டுமல்ல, பல்வேறு பாசுரங்களிலே பரந்தாமனை போற்றி பங்கையர் கண்ணன் என்கோ, பவளச்செவ்வாயன் என்கோ, அங்கதிர் அடியன் என்கோ, அஞ்சன வண்ணன் என்கோ, செங்கதிர் முடியன் என்கோ, திருமரு மார்வன் என்கோ, சங்கு சக்கரத்தன் என்கோ, சாதி மாணிக்கத்தையே என்றெல்லாம் பாடி பரவசமடைகிறார். அப்ராகிருத திருமேனியுடன் சௌந்தரிய சொரூபமாக விளங்கும் சௌந்தரராஜன் ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ், சக்தி என்னும் ஷாட்குண்ய பரிபூரணாக விளங்குகிறார். அவ்யயாத்மா என்று கூறப்பட்டது. அவ்யயாத்மா என்றால் எந்த மாறுபாடும் அழிவும் இல்லாதவன் என்று பொருள். ஜாயத்தே, அஸ்தி, வர்த்ததே, விபரிணமத்தே, சீயத்தே, மிரியத்தே. அதாவது பிறத்தல், பிறந்து நன்றாக இருத்தல், வளர்தல், பாலப்பருவம், யவ்வன பருவம், விருத்த பருவம் என்று மாறுபாடை அடைதல், இளைத்தல், மரித்தல் என்ற ஷட்பாவ விகாரம் என்னும் 6 வித மாறுபாடுகளும் மனிதனுக்கு ஏற்படுவதை பார்க்கிறோம். இப்பேற்பட்ட மாறுபாடுகளும் அழிவும் நற்ற அக்ஷரன் மாறுபாடுகள் அடைவராக காட்சியளிக்கிறார். பூதானாம் ஈஸ்வரக. ஈஸ்வரக என்றால் ஆணையிடுபவர். அவருடைய ஆணையினாலே அனைத்தும் இயங்குகிறது. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷேர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்த்ராரூடானி மாயையா. ஹே அர்ஜுனா, உடல் என்னும் யந்திரத்தில் ஏற்றி வைக்கப்பட்ட பொம்மைகள் போன்ற எல்லா பிராணிகளையும் அந்தர்யாமியாகிய பகவான் தம்முடைய மாயையினால் அவரவர்களின் கர்ம வினைக்கு ஏற்றவாறு சுழலச் செய்து கொண்டு அனைத்து பிராணிகளுடைய இதயத்திலும் வீற்றிருக்கிறார் என்று 18வது அத்தியாயமான மோட்ச சந்நியாச யோகத்தில் மோகன ரூபன் மொழிந்துள்ளார். எல்லா உயிரினங்களையும் நிர்வகிக்கின்ற அகிலாண்ட நாயகனின் அவதார ரகசியத்தை அறியாத மாந்தர் மத்ஸ்யம், கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமனன், பரசுராமன், ராமன் முதலிய பல்வேறு உருவங்களில் அவதாரம் செய்யும் பொழுது சாதாரண மனிதனைப் போலவே அவரையும் பிறந்ததாகவும் அவர் மறையும் போது இறந்ததாகவும் நினைக்கிறார்கள். அவஜானந்தி மாமூடாக மானுஷ்யம் தனுமாஸ்ரிதம் பரம் பாவமஜானந்தக மமபூத மகேஸ்வரம். அனைத்து உயிர்களுக்கும் மகேஸ்வரனாய் விளங்கும் என்னுடைய உயர்ந்த தன்மையை அறியாதவர்களாய் மூடர்கள் மனித உடலை தாங்கிக் கொண்டிருக்கும் என்னை அற்பமாக நினைத்து அவமதிக்கிறார்கள் என்று 9வது அத்தியாயமான ராஜவித்யா ராஜகுஹ யுகத்தில் ராஜீவ நயனன் நவின்றுள்ளார். நித்திய சுத்த புத்த முக்த சுபாவமான சாட்சாத் பரமாத்மாவே உலகில் நன்மைக்காக
இவ்விதம் அவதாரம் செய்து திவ்ய லீலைகளை புரிகிறார் என்பதை அறிவிலிகள் அறிவதில்லை. நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவிருதः மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாமஜமவ்யயம். என்னுடைய யோகமாயால் மறைக்கப்பட்டுள்ள நான் எல்லோருக்கும் புலப்படுவதில்லை. இந்த அறிவற்ற மனித சமுதாயம் என்னை பிறப்பற்றவன் என்றும் அழிவற்ற பரம்பொருள் என்றும் உணர்வதில்லை என்று 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தில் ஞான தேசிகன் அருளுகின்றார். ஸ்வாம் பிரகிருதி அதிஷ்டாய, என்னுடைய பிரகிருதியை வசப்படுத்தி. இங்கு பிரகிருதி என்பது மூல பிரகிருதியை குறிக்கும். இந்த மூல பிரகிருதியை தமக்கு உட்படுத்தி தமது யோக சக்தியின் மூலம் பகவான் அவதரிக்கிறார். ஆத்ம மாயையா சம்பவாமி, என்னுடைய மாயையால் தோன்றுகிறேன். பகவானுடைய யோக மாயை என்பது அவருடைய மிக பெருமை வாய்ந்த ஐஸ்வர்ய சக்தி. பகவான் தமக்கு அகில உலகையும் தாங்குகின்ற இந்த அசாதாரணமான யோக மாயையால் பலவித ரூபங்களை எடுத்து உலகத்தார் முன்னிலையிலே வெளிப்படுகிறார். பிரகிருத்தியும் மாயையும் பகவானுக்கு அதீனமாக இருப்பதை உணர்த்துவதற்காக ஸ்வாம் பிரகிருதி என்றும் ஆத்ம மாயா என்றும் இயம்பப்பட்டது. அஜோபி சன்னவ்யயாத்மா பூதானாமீஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாம்யாத்ம மாயையா.